ஒரே நாளில் 7 சம்பவம். 5 வருடம் முடியப் போகிறது. இப்போவாது முதல்வரின் இரும்பு கரம் செயல்படுமா? திமுக ஆட்சி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் வன்முறை குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது மக்கள் மத்தியில் கடும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மாநிலம் முழுவதும் கொலைகள், பாலியல் வன்முறைகள், அடிதடி, கட்ட பஞ்சாயத்து போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருவது பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து பெரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது. சில பகுதிகளில் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை கூட திமுக ஆட்சியில் அச்சத்துடன் நடத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. திமுக ஆட்சியின் செயலற்ற தன்மை காரணமாக தமிழகம் பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறி வருகிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குறிப்பாக கடந்த மார்ச் 5 முதல் மார்ச் 12 வரையிலான வெறும் 8 நாட்களில் மட்டும் நடந்த முக்கிய குற்றச்சம்பவங்களை பார்க்கலாம். கடந்த மார்ச் 5ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் மது அருந்திய சிலர் கத்தியால் தாக்கி ஒருவரை கொலை செய்தனர். அதே தினத்தில் சென்னை புளியந்தோப்பில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பெண் பயணியை தாக்கிய சம்பவம் நடந்தது. அடுத்து மார்ச் 6ஆம் தேதி சிவகங்கை சயோன் நகரில் அரிவாள் தாக்குதலில் இரட்டை கொலை நடந்தது. அதே தினத்தில் கோயம்புத்தூரில் நகைக்காக வயதான பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அதே தினத்தில் 3வது சம்பவமாக செங்கல்பட்டில் பழுதாக நின்ற வாகனம் காரணமாக கர்ப்பிணி பெண் உயிரிழந்த விபத்து நடந்தது. மேலும் அதே தினத்தில் 4வது சம்பவமாக சென்னை ராயப்பேட்டையில் போலீஸ் உடை அணிந்த நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து பெண்ணை தாக்கிய சம்பவம் நடந்தது. மேலும் அதே தினத்தில் 5வது சம்பவமாக மதுரையில் போதைப்பொருள் பழக்கமுள்ளவர்கள் என கூறப்படும் சிலர் கல்லூரி பேருந்தை தாக்கினர். அதே தினத்தில் 6வது சம்பவமாக சென்னை கொடுங்கையூரில் வீடுகளில் அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்முறை சம்பவம் நடைபெற்றது. அடுத்து மார்ச் 8ஆம் தேதி சிவகங்கையில் போலீஸ் காவலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். அடுத்து மானாமதுரையில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டார். அதே தினத்தில் நாமக்கல்லில் சிறுமி மீது பாலியல் வன்முறை நடைபெற்றது. மேலும் அதே தினத்தில் திருவள்ளூரில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு குழு தலைவரை கொலை செய்தனர். மேலும் அதே தினத்தில் 5வது சம்பவமாக சென்னையில் அரசியல் நிர்வாகியுடன் தொடர்புடைய சிறுமி பாலியல் வன்முறை சம்பவம் வெளிவந்தது. அடுத்து மார்ச் 9ஆம் தேதி திரிசூலத்தில் அரிவாள் தாக்குதலில் இரட்டை கொலை நடந்தது. மேலும் கிருஷ்ணகிரியில் முதியவர் கொலை செய்யப்பட்டதுடன் முதிய பெண் மீது பாலியல் வன்முறை நடந்தது. மேலும் தென்காசி சங்கரன் கோவிலில் விவசாயி ஒருவர் கொலை செய்யப்பட்டார். மார்ச் 10ஆம் தேதி செங்கல்பட்டில் 16 வயது சிறுமி மீது கூட்டு பாலியல் வன்முறை நடைபெற்றது. மார்ச் 11ஆம் தேதி தூத்துக்குடியில் சிறுமி மீது பாலியல் வன்முறை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அடுத்து மார்ச் 12ஆம் தேதி சென்னையில் கல்லூரி மாணவி மீது பாலியல் வன்முறை நடந்தது. மேலும் ஒரு சிறுமி மற்றும் 19 வயது பெண் மீதும் பாலியல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகின. இவை வெறும் ஒரு வாரத்தில் மட்டுமே நடந்த சம்பவங்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆண்டு முழுவதும் நடந்தால் கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கலாம் என்பதே பெரிய கேள்வியாக உள்ளது. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அச்சத்துடன் வாழும் மாநிலத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தன்னை தமிழக மக்களின் தந்தை என கூறுவது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது.